பணித்துறைகள் செப்டம்பர் 4, 2025. கொடுக்கப்பட்ட தலைப்பு உலகின் பெரிய வைர சுரங்கம். கொடுக்கப்பட்ட வசனம் கொலோசியர் 3:14. இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். ஆப்பிரிக்காவில வைரத்தின் மேலுள்ள மோகம் 1860களில் அதிகரிக்க ஆரம்பித்தது. விவசாய சிறுவன் ஒருவன் வைரக்கல் ஒன்றை நதிக்கரையில கண்டெடுக்க ஆளாளிற்கு வைரங்களை தேடும் படலத்தை மேற்கொண்டனர். அதில் கிம்பர்லி என்ற இடத்தை சேர்ந்த ஒரு விவசாயி தான் வைத்திருந்த விவசாய நிலத்தை விற்றுவிட்டு வைரங்களை தேடி தன் பயணத்தை தொடங்கினார். பல மாதங்கள், பல வருடங்கள், பல இடங்களுக்கு சுற்றி திரிந்து ஒரு வைரம் கூட கண்டுபிடிக்க முடியாமல் முடிவுல சோர்ந்து போய் ஒரு ஆற்றுக்குள் மூழ்கி தன்னை மாய்த்து கொண்டார். அவர் விற்ற நிலமானது பலருடைய கைக்கு மாறி மாறி சென்று முடிவுல ஜஹானஸ் நிக்கோலஸ் மற்றும் டிட்ரிக் அர்னால்ட்ஸ் டி பியர்ஸ் என்ற சகோதரர்களிடமாய் கைமாறிற்று. 1866 அந்த நிலத்திலிருந்து ஒரு வித்தியாசமான கல் ஒன்றை எடுத்து தன் அலமாரியில வைத்திருந்தனர் அந்த சகோதரர்கள். அதை கண்ட ஒரு வியாபாரி இது விலைமதிப்பற்ற வைரம் என்பதை அவர்களுக்கு கூறவே, அதை கேட்ட இந்த சகோதரர்கள், இந்த வகை கற்கள் பெரும்பாலான அளவில எங்களுடைய நிலத்துல இருக்கின்றன என்று கூறினார்கள். அங்கிருந்த வைரங்களை எடுக்க பல நிறுவனங்கள் அங்கு வந்து குவிய துவங்கின. 1871 முதல் 1914 வரை 50,000 வைரங்களை தோண்டி எடுத்திருக்கிறார்கள். அதனால இது உலகில் மனிதனால் உருவாக்கப்பட்ட மிக பெரிய துவாரம் என்று இந்த சுரங்கம் அழைக்கப்படுகிறது. ஆனா இந்த கதையில சொல்லப்பட்டது போல தன்னிடமிருந்த வைரங்களை விட்டுவிட்டு வைரங்களை தேடி பல பகுதிகளுக்கு சுற்றி தெரிந்த அந்த விவசாயி போல நாமும் நம்முடைய கையில எட்டும் தொலைவில் உள்ள நமக்கு சொந்தமாக உள்ள அன்பு, சந்தோஷம், சமாதானம் போன்ற வைரங்களை மற்றவர்களிடமிருந்து தேடிக்கொண்டிருக்கிறோம். அதிலும் எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசு என்னும் விலை உயர்ந்த முத்தும் அவர் கொடுக்கும் விலை மதிப்பற்ற ரட்சிப்பும் நமக்கு மிக அருகில இருக்க, அதை விட்டுவிட்டு உலகம் நமக்கு எல்லாம் கொடுக்கும் என்று உலகத்தின் சிற்றின்பங்களை சுற்றி தேடி கொண்டிருக்கிறோம். நம் நிலை அந்த விவசாயிலும் அதிக பரிதாபம். உங்கள் உள்ளத்தை ஆராய்ந்து பாருங்கள். புதைந்திருக்கும் செல்வத்தை தோண்டி எடுங்கள். மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருங்கள். கர்த்தர் உங்கள் வழியாக அநேகரை ஆசீர்வதிக்கட்டும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் இருக்கட்டும்.